الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று 2 ஆயத்களை பார்ப்போம். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், சூரத்துல் அராஃபுடைய 54வது ஆயத். வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், சூரத்துல் ஜாசியாவுடைய 27வது ஆயத். இந்த 2 ஆயத்துக்களிலும் அல்லாஹு தஆலா 3 விடயங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவை, அதிலே அவன் தனித்துவமானவன், அதிலே நாம் அவனை ஓர்மைப்படுத்த வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றான். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அறிந்து கொள்ளுங்கள், அவனுக்குத்தான் படைக்கின்ற ஆற்றல் இருக்கிறது. வல் அம்ர், கட்டளையிடுகின்ற அதிகாரம், திட்டமிடுகின்ற அதிகாரம் அவனுக்குத்தான் இருக்கிறது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹுக்குத்தான் வானம் பூமிகளுடைய உரிமை, சொந்தம் இருக்கிறது. அதனுடைய ஆட்சியாளன் அவன்தான், அவற்றுக்குரிய ஆட்சி அவனுக்குத்தான் இருக்கிறது. இங்கே 3 விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். முதல் விடயம் ஹல்க், படைத்தல். அல்லாஹு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் படைத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பும் அல்லாஹ் அல்லாதவர்கள் படைக்கவில்லை. அதே போன்று அம்ர், இதை நாங்கள் அரபியிலே தத்பீர், அதாவது திட்டமிடுதல் என்றும் சொல்லலாம். அதே போன்று முல்க், முல்க் என்றால் ஆட்சி. அதே போன்று ஒரு விடயத்திற்கு உரிமை, சொந்தம். அல்லாஹு தாலா தான் அனைத்தையும் திட்டமிடுகின்றான். அதே போன்று அல்லாஹு தாலாவுக்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் சொந்தமானவை. மற்றவர்கள் சில விடயங்களை சொந்தமாக்கி வைத்திருக்கலாம், ஆனால் அவைகள் குறிப்பிட்ட காலங்களுக்கு மாத்திரம்தான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலாவுக்கு தான் அனைத்து அதிகாரமும் இருக்கின்றன. யார் எதை திட்டமிட்டாலும் அல்லாஹுடைய திட்டமிடலுக்கு பின்னால் தான் அனைவருடைய திட்டமிடலும் இருக்கிறது. அல்லாஹு தாலா அதை நாடவில்லை என்றால் அது செல்லுபடியாக மாட்டாது, நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. எனவே இந்த 3 விடயங்களும் அல்லாஹு தாலாவுக்குரியது. இதனைத்தான் நாங்கள் தௌஹீதுர் ருபூபிய்யா என்று சொல்கின்றோம். அல்லாஹு தாலாவை ரப்பாக நாங்கள் ஓர்மைப்படுத்துவதுடைய அர்த்தம், அல்லாஹு தாலாவுக்கு படைக்கின்ற அதிகாரம், ஆற்றல் இருக்கிறது. திட்டமிடுகின்ற ஆற்றல் அவனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அதே போன்று அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன் மாத்திரம்தான் என்பது, இதைத்தான் நாங்கள் தௌஹீதுடைய 3 வகையிலே முதலாவது வகையாக தௌஹீதுர் ருபூபிய்யாவாக சொல்கின்றோம்.